ஊர்லேருந்து ஒரு பெரிய தாத்தா இறங்குறாரு. அவர் பையில வந்து பார்த்தீங்கன்னா 3 மூட்டை இருக்குது. அந்த 3 மூட்டையிலையுமே தங்க காயின், வெள்ளி காயின்லாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு, ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் சரி அப்படின்னு சொல்கிறான். ஒரு மூட்டையை அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் 3 காயின் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் தூக்கிட்டு போகலாம். இவன் தூக்கிட்டு எங்கே ஓடிடுவான் அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே இந்த மூட்டை என்னால் தூக்க முடியாது, இதுவும் வெயிட்டாக இருக்குது, நீ ஏன் தூக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. இதில் கோல்டு காயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டேன், நான் பத்திரமா தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போகும்போது அவன் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் ஓடுது. அதாவது இந்த மூட்டையை நம்ம தூக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆகிடும், நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடும், என் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிடலாம், பணக்காரன் ஆயிடலாம், நம்ம நினச்சதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எண்ணங்கள் அவன் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் அவனுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறான். சரி அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மழை வருது. அதாலேயும் அவன் தாத்தாவால் ஏற முடியல. இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் எடுத்துகிட்டு போடான். கொஞ்ச நாள் கழிச்சு ஏற வேண்டிய பாதையும் வந்துடுச்சு. இறங்கினவன அப்போ தாத்தா சொல்கிறாரு, எல்லா மூட்டையும் எடுத்து பார்க்குறாரு. ஃபுல்லாகவே கல்லாக இருந்தது. அதில் ஒரு லெட்ரு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அடுத்த வாரிசு வந்து நீ கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கு அந்த மூட்டையில். இது வெறும் கல் தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்படி தாங்க வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை மறந்துடாதீங்க. பாய், டேக் கேர்.